சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பேரணிக்கு அனுமதி கொடுக்கும் விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு, இந்த கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய நீதிமன்றம், இந்த வழக்கு பற்றி சற்று விரிவா சொல்லுங்களேன். வணக்கம். அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்த அனுமதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த விண்ணப்பத்தை நிராகரித்ததை எதிர்த்து பாஜக நிர்வாகி ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, கோவை பிரதான சாலைகள்ல அனுமதி கேட்டதுனால அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், அனுமதிக்கப்பட்ட பகுதியில பள்ளி கல்லூரி அது போல பேருந்து நிறுத்தங்கள் இருக்கிறதுனால அந்த கூட்டம் நிறைந்த பகுதிங்கிறது காரணத்தினால அவங்க அனுமதி கேட்ட இடத்துல நாங்க அனுமதி மறுத்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இது தவிர ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத ஒரு வழித்தடம், அதனால தான் அனுமதி மறுக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டத காரணமாகவும் மறுக்கப்பட்டது. யாருக்கும் காரணம் இல்லாம அனுமதி மறுக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அவர் அளித்தார். அது மட்டுமல்லாமல் கோவையில 12 இடங்கள்ல மட்டும்தான் ஊர்வலம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி வழங்கும், அந்த இடங்கள்ல எல்லாம் ஊர்வலம் செய்யலாம், தேசிய கொடியை ஏந்துவதற்கு அரசு தடுக்கல என்ற ஒரு வாதத்தை காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்தார். இதையடுத்து நீதிபதி பல்வேறு கேள்விகள் எடுத்தார். அதாவது சுதந்திர போராட்டத்தின் போது தேசிய கொடியை தாங்கியதற்காகவே திருப்பூர் குமரன் உயிரிழந்தார். அப்படிப்பட்ட நாட்டுல தேசிய கொடியை பிடித்து செல்ல தடை விதிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுத்தது ஏன் என்றும், அமைதியாக தேசிய கொடியை பிடித்து செல்வே அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது, இவர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள், தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்வதனால் செல்வது என்பது என்ன பாவ செயலா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். பேரணிக்கு அனுமதி கேட்டுள்ள அந்த கோவை என்ன பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். அதே போல திராவிடர் கழகம் மற்றும் அனுமதி கேட்டால் அதுக்கு அனுமதி மறுக்கிறீர்கள், பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கேட்டால் அதற்கு மறுக்கிறீர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஊர்வலத்தில் போவாங்களா, மற்றவங்களும் போக மாட்டாங்களா என்று கேள்வி எழுப்பி அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டுல எந்த பகுதியிலையும் தேசிய கொடியை ஏந்தி செல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த விவகாரத்துல அரசினுடைய செயல் சரியில்லை, ஆங்கிலேயர் காலத்துல இருந்த நடைமுறையில் தான் இப்ப செயல்படக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பதிவு செஞ்சிருக்கிறாரு. தேசிய கொடியை ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல பேரணி நடத்துவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறையுடன் ஆலோசித்து முடிவை தெரிவிக்கும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கோவையில தேசிய கொடியேந்தி பேரணி நடத்த அனுமதி கோரின வழக்குல தற்பொழுது நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க நாம கேட்டோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.